திருநெல்வேலியவே அதிர வச்சிருக்கு ஒரு ஆணவ கொலை. திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டையே அதிர வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை பட்டப்பகல்ல படு பயங்கரமா நடந்திருக்கு. கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு ஒருத்தர் சரணடைகிறார். தான் ஒருத்தரை வெட்டி கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு. கடந்த 27ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, கவின் சென்னையில இருந்து பாளையங்கோட்டைக்கு லீவுக்காக வந்திருக்கிறாரு. அப்பதான் அவருடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அதனால் அவருடைய தாத்தாவை பாளையங்கோட்டையில் உள்ள சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சித்தா ஹாஸ்பிட்டல்ல தான் அவருடைய லவ்வரும் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுர்ஜித் கவின் கிட்ட உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, என்னோட 2 வீலர்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு கவினும் அவரோட 2 வீலர்ல ஏறி போயிருக்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கவின் அவர் கூடயே போயிருக்கிறார். ஒரு இடத்துல வச்சு 2 பேருக்கு வாக்குவாதம் போயிருக்கு. அப்போ தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை கொண்டு வந்து கடுமையா தாக்கியிருக்கிறார். கவினோட கை, காலு, கழுத்து எல்லா இடத்துலயுமே தாக்கியிருக்கிறார். அதனால ரத்த வெள்ளத்திலேயே அப்படியே அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டார்.